அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பருவம் 2 தமிழ் பாடம் முதல் பாடல் காவல்காரர். இந்த பாடல் நம்ம பார்ப்போம். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே. காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தை என் நண்பர் அறிய எடுத்துச் சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே. இப்பாடலை பாடியவர் அழவல்லி அப்பா. இப்பாடலின் பொருள்: சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். ஒரு தோட்டத்துல சோளம் விளைந்த தோட்டத்துல நடுவுல காக்கை குருவிகள் சோளத்தை எடுத்து விடாம இருக்கிறதுக்காக ஒரு மனிதர் போலே பொம்மை ஒன்று செய்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பொம்மைக்கு சட்டை போட்டு கோட்டு மாட்டி சரிகை வேட்டி கட்டி விட்டு அங்கே வச்சிருக்கு. இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காவல்காரருக்கு பேர் கிடையாது இல்லையா? அவருக்கு ஒரு பேரும் கிடையாது. ஏன்னா உயிரற்ற ஒரு பொருள். அவரு என்ன பண்ணுவாராம்? இரவும் பகலும் காவல் காப்பாராம். தூங்காம காவல் காத்து இங்கும் அங்கும் நகர மாட்டார். இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நகர மாட்டார். பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. அங்க அந்த காவல்காரர் உயிரற்ற பொம்மையை பார்த்து மனிதர்னு நினைச்சு அது அங்க போனா சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடிடுமா. ஏன்னா காவல்காரர் அங்க நிக்கிறாரு, அவரு விரட்டி விடுவாரு அப்படின்ற பயத்துல எல்லாமே ஓடி விடுமா. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. அவர் அழகா உடை உடுத்திருந்தார் இல்லையா? சட்டை கோட்டு சரிகை வேட்டிலாம் போட்டிருந்ததுனால அழகா இருந்தது. அது நாளடைவில் வெயில் காற்று கனத்த மழை இதனால சேதமடைஞ்சு கிழிய ஆரம்பிச்சுது. இதனை கண்ட காகம் என்ன செய்துதான், பக்கத்துல ஒரு வீடு இருந்துதான், அந்த வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல போயிட்டு ஒரு வெள்ளை சட்டை கருப்பு கோட்டு கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி எடுத்துட்டு வந்துதான். எடுத்து வந்த துணிகளை அந்த சோலை கொள்ளை பொம்மையிடம் கொடுத்தது. காவல்காரர் அந்த உடையை அணிந்து கொள்வார் என்று காத்திருந்தது. ஆனால் காவல்காரர் பழைய உடையை கீழே கழட்டி போடவில்லை. ஆவலோடு புதிய துணையும் எடுத்து அணியவில்லை, அசையவும் இல்லை. உடனே காகம் என்ன செய்து அவரை போய் கிட்ட நின்று உத்து பாக்குது. அடடே, இவர் உண்மையான மனிதர் அல்ல, யாரோ என்று நினைத்து கொண்டிருந்தேன். வைக்கோல் மேலே துணியை போத்திய ஒரு சோலை கொள்ளை பொம்மைதான் என்று அந்த கணத்துல தெரிஞ்சிட்ட உடனே அதோட இனத்தை எல்லாம், மற்ற பறவைகளை எல்லாம் கூவி அழைக்குது. அதோட அந்த சோலை கொள்ளை பொம்மையோட தலையில நின்றுட்டு எல்லா பறவைகளையும் அழைக்கின்றது. இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்த பக்கத்துல பொருள் அறிவும் கொடுத்திருக்காங்க. தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோலை கொள்ளை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் இருந்தது. கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது காகம். அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கின்றது.
இப்பாடலின் நூற்குறிப்பு. இப்பாடலை எழுதிய அழவல்லியப்பா மலரும் உள்ளம் என்னும் நூலின் 2ஆம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை பாடியவர் அழவல்லியப்பா. இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் இவருக்கு குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். மாணவர்களே, இந்த பாடலை ஓசை நயத்துடன் மீண்டும் மீண்டும் பாடி நன்கு பாடலின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.